முல்லா கதையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இதோ இந்த 3 நாளைக்கு முல்லா கதை தான் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஏழை இருந்தான். அவன் தினமும் ஒரு சாப்பாட்டு கடை முன்னாடி நின்று அந்த கடையில கொதிக்கிற சூப்பு வாசனைய அப்படியே ஏகாந்தமா நுகர்ந்துகிட்டு தன்னுடைய காஞ்ச ரொட்டியை தின்னுவான். இப்படி அனுதினமும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் வேற வழி இல்லை, கஞ்சிக்கு இல்லாதவன். அதை ஒரு நாள் கடைக்காரையும் பார்த்துவிட்டான். பார்த்தது மூக்கு மேலே கோபத்தை வரவழைச்சிக்கிட்டான். அந்த ஏழை மேலே பாஞ்சிட்டான். ஏய், என் சூப்போட வாசனையை அனுபவிச்சு ரொட்டி தின்னுக்கிட்டு இருக்க, தினமும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க. அப்படியா? நீ தினம் வாடையை அனுபவிச்சுட்டு ரொட்டி தின்னுட்டு ஒரு காசு கூட கொடுக்காம போறியே, இது அநியாயம் இல்லையா? காசு கொடு. யாரு கடை மோப்பத்தை, யாரு வாசனை பிடிக்கிறது? காசு கொடு, காசு கொடு அப்படின்னு சத்தம் போட்டான். சட்டையை பிடிச்சிக்கிட்டு வினாம சத்தம் போட்டான். பாவம், அந்த ஏழை பயந்தே போயிட்டான். அவன்கிட்ட ஏது காசு? அப்படி காசு இருந்தா அப்புறம் எதுக்கு இந்த மோப்பம், இந்த வரட்டு ரொட்டி? கடைக்காரன் அவனை தரன்னு இழுத்துக்கிட்டு முல்லா கிட்ட போய் நியாயம் கேட்க போனான். கடைக்காரன் சொன்னான், இவன் தினமும் என்னோட சூப்போட வாசனையை இலவசமா அனுபவிக்கிறான், அதுக்கு காசு வாங்கித்தாங்க. பாவம், அந்த ஏழை பரிதாபமா நின்னா. முல்லா எதுவும் பேசாம கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அந்த ஏழைகிட்ட கேட்டாரு, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு? ஐயா, நான் அங்கங்க வேலைக்கு போய் சில நாணயங்கள் தான் இருக்குது அப்படின்னு அந்த சில்லறை நாணயங்களை காட்டுறான். முல்லா அதை வாங்கி தன்னுடைய சால்வையோட முனையில அதை முடிச்சா கட்டினாரு, கொஞ்சம் லூசா கட்டினாரு. அந்த சில்லறை முடிச்ச அந்த ஏழை கிட்ட கொடுத்து அந்த கடைக்காரன் காது கிட்ட கிளிக் கிளிங் 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 அப்படின்னு ஆட்ட சொன்னாரு. அவனும் அதை வாங்கி அந்த கடைக்காரன் காது கிட்ட போய் கிளிங் 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 அப்படின்னு நல்லா சத்தம் வர்ற மாதிரி ஆட்டுன்னு ஆட்டினான். அப்படி ஆட்டினதுக்கு அப்புறம் என்ன, நல்லா கேட்டுச்சா அப்படின்னு சொல்ல, கடைக்காரன் ஆமா நல்லா கேட்டுச்சுன்னு முல்லா சொன்னாரு. அப்ப எல்லாமே சரியா போச்சுங்க. என்ன அப்படின்னா எனக்கு காசு? அப்ப சிரிச்சுக்கிட்டே முல்லா சொன்னாராம், உன்னோட சூப்போட கம வாசனைக்கான கட்டணம் தான் இந்த காசோட கலகல கிளிக் கிளிக் சத்தம். வாசனைக்கு சத்தம் சரியா போச்சு. என்ன சரிதானா? தலதொங்கி போயிட்டானா அந்த கடைக்காரன். நியாயமான ஆசை ஒருத்தருக்கு இருந்தா நியாயமான முறையில அவர் அவமானப்பட்டு நிப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோ. வாசனைக்கு வரட்டுத்தனமே விற்பனைன்னா சலசல சத்தம் தான் முரட்டு காசு. பேராசைக்கு சில சிறுத்த சத்தங்களே பெருத்த சம்பளம். நியாயம் எப்பவுமே நாணயத்துல இருக்காது, மனசுல தான் இருக்கும். பணம் அதிகமானால் செல்வம் பெருகும், வரட்டு ஆசை அதிகமானால் அதே பணம் பதுங்கிவிடும். வாழ்க்கையில் பெரிய செல்வம் பணம் அல்ல, போதும் என்று சொல்லும் மனமே. மறவாதே நட்பே, புத்திசாலியின் ஒரு வார்த்தை பேராசைக்காரனின் 100 வாதத்திற்கு சமம்.